வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன். நண்பர்களே, பக்ரீத் டைம்னால வந்து பாத்தீங்கன்னா எட்டயபுரம் சந்தை நல்ல கலக்கட்டிட்டு இருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் சந்தைக்கு தான் வந்திருக்கும். சந்தை வந்து பாத்தீங்கன்னா கோவில்பட்டியில இருந்து வந்துக்கலாம். நீங்க வந்து தூத்துக்குடியில இருந்து வரனாலும் வரலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எட்டயபுரத்துக்கு ஃபேமஸான எட்டயபுரம் பொட்டுக்குட்டி, அது போக வந்து வெள்ளாடு, செம்பரி ஆடு எல்லாமே வந்து தரமான முறையில கிடைக்கும். இங்க வந்து குட்டிகள் வாங்குறோம்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து வண்டி கொண்டுட்டு வராதீங்க. இங்க வந்து ஏதாச்சும் வண்டி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு சில நேரம் சூப்பரா கிடைக்கும், ஒரு சில நேரம் நல்லா கிடைக்காது. அதனால உங்களுக்கு பிடிச்ச குட்டிகளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வண்டியை பிடிச்சுக்கோங்க. வண்டியை பிடிச்சு வந்துட்டோம் அப்படிங்கறதுக்காக குட்டி யாரும் தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஒரு சிலர் அதனால லாஸ் ஆகுறாங்க. அதனால நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன கருத்தை நம்ம சொல்லியாச்சு. இன்னைக்கு சந்தை நிலவரம் என்ன, ஆடுகள் விலை என்ன, விற்பனை எப்படி நடந்துட்டு இருக்கு, பக்ரீத் வியாபாரங்கள்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்க ஒவ்வொன்றா பார்த்து ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஆடுகளும் என்னென்ன விலையில விற்பனை ஆகுது, எப்படி விற்பனைகள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன விலை சொல்றீங்க? வாங்கிருக்கு 40 ரூபாய் வாங்கிருக்கு. 40,000 ரூபாய். பல் போட்டுச்சா பல் போடல? ரெண்டு பல்லு தான். நல்ல ஒரு முகலட்சணம், நல்ல முகலட்சணம், நல்ல சைஸ். ஆனா லைட்டா நல்ல ஒரு தெளிவான கிடாயி, கிளி கொம்பு கிடாயி. இது என்ன பர்பஸ்க்காக வாங்கிட்டு போறீங்க? ஆட்டுக்காக. எத்தனை இந்த ஒண்ணு வச்சுக்கலாம்? 50 ஆடு உறுதியா இருக்கும், கேரண்டியா இருக்கும். நல்ல ஒரு ரா கிடாயி. சந்தைக்கு வந்ததுல நம்பர் 1 கிடாயி. என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சு வாங்குனீங்க? 40,000 வாங்கிருக்கு. குறைச்சு வாங்கிருக்கீங்க. ஆமா சரிங்க. இவ்வளவுதான் குறைக்க முடிஞ்சது. அவ்வளவு குறைக்க முடிஞ்சது. அவ்வளவு பிடிச்சிருக்கு. இந்த கிடா ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இன்னும் வளருமா? இப்ப என்ன வளர்த்தி ஹைட் வளரும். ஹைட் இன்னும் நெட்டு உயரம் நல்ல சைஸா வரும். எட்டயபுரத்துக்கு ஃபேமஸான பொட்டு கிடாய் இதுதான். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிண்ணா. சூப்பர். சேர்த்து விலை என்ன சொல்றீங்க? விலை 62 ரூபா சொல்லுங்க, கேட்க மாட்டாங்களே. சரிங்க, என்ன விலைனா ஃபைனலா கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க? எழுதியாவது எங்களுக்கு வாங்கினதுக்கு ஒரு 2000 ரூபாய் மேல விற்கதான் கொடுக்கதான். அதாவது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி மாதிரி இருக்கு. நல்ல ஒரு அண்ணன் தம்பி தான். குட்டி அண்ணன் தம்பி தான். ஒரே தம்பி தானா? ஒரே ஆட்டு ரெட்டை குட்டின்னு தான் சொல்லி அந்த குட்டியை கொடுத்தாங்க. இது ரெண்டையும் வாங்கியிருக்கு. ஏன்னா ஒரே கொம்பம்சம், ஒரே கலரு, நல்ல ஒரு நெட்டு, நல்ல ஒரு உயரம், சைஸ். நீங்க சந்தைக்கு வந்தாலே நம்பர் 1 தான். அதாவது ஃபைனல் ரேட்னா என்ன ரேட் கொடுக்கலாம்? 50 ரூபானா கொடுத்துட வேண்டியதான். 50,000 ஒரு குட்டி 25,000. அதுக்கு குறைஞ்சு கிடையாது. சரிங்களா, ரெண்டுமே வந்து இப்பதான் பல் போட்டிருக்கா, பல் போடலையா? 49,000 ரூபாய்க்கு கேட்காங்க. சரிங்க. ஆமா, பல்லு ரெண்டு பல்லு. 2 பல்லு போட்டுருச்சு. உண்மையா சொல்லிட்டீங்க, 2 பல்லு போட்ட குட்டி தான். இது வந்து நீ எவ்வளவு வருஷம் வச்சுக்கலாம்? ஆட்டுக்கு இது ஆட்டுக்குன்னா ஒரு 7-8 வருஷம் அது பாட்டுல நிற்கும். உறுதியா இருக்கும். நல்ல டாப் குவாலிட்டியா இருக்கும். நல்ல ஒரு லைனேஜ். எட்டயபுரம் லைனேஜ். 1 லட்சம் ரூபாய்க்குள்ள கிடையாது. 1 லட்சம் கிடாயில பிறந்த குட்டி தான் இது. ஆமா ஆமா. ஹெவி சைஸான கடாயா இருக்கு. பல் போட்டுச்சா பல் போடல? 2 பல்லு போட்டுருக்கு. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? 29 ரூபா சொல்றான். சரிங்க, ஃபைனல் என்ன ரேட்னா கொடுக்கலாம்? 27 ரூபா கொடுப்போம். அந்த கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாயாடு ஒரு குட்டியும் வச்சிருக்கீங்க. அது ரேட்ல 17 ரூபா சொல்றான். என்ன ரேட்னா அதை கொடுக்கலாம்? 15 ரூபா கொடுப்போம். சரிங்க, இது பல் போட்டுருச்சு. 2 பல்லு. இப்போ வந்து ஆட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படிதானே? இல்ல இது பக்ரீத் தான் போகும். பக்ரீத்துக்கு தானா? ஆட்டு கலர் சரியில்லையோ? நல்லா தான் இருக்கு. பக்ரீத் வியாபாரம் நடக்குதுலப்ப. சரிங்க, பக்ரீத் நல்ல ரேட் கேட்டிருக்காங்களா? இத ஆமா கேட்டிருக்காங்க. என்ன விலை வர கேட்டிருக்காங்க? 23 வரையும் கேட்டிருக்காங்க. நீங்க என்ன விலைனா ஃபைனல் 3 தானா? சரிங்க சரிங்க. அதாவது ஒரு கிடா, ஒரு தாயாடு, ஒரு குட்டியோட கொண்டு வந்துருக்கீங்க. பார்க்க எல்லாமே அழகா இருக்கு. எல்லாம் ஒண்ணு போல இருக்குது. ஒரே கடையில வாங்கினதா? இல்ல நம்மகிட்ட வளர்ந்ததுதான். நீங்க வளர்த்தீங்க? ஆமா சரிங்க. நீங்க சந்தையில வாங்கிட்டு போய் வளர்த்தது உண்டா? எப்படிங்க? சந்தையில வாங்கி வளர்த்தது. ஓகே, ரொம்ப நன்றிங்கண்ணா. சூப்பர். சரிண்ணா, எத்தனை கிடாய்கள் வாங்கியிருக்கீங்க? மொத்தம் வந்து 14 கிடா வாங்கியிருக்கு. சரிங்க, இது எல்லாம் ஃபங்க்ஷனுக்கா, வளப்புக்கா, கோவிலுக்கா? ஃபங்க்ஷனுக்கு தான் போகுது. சரிங்க, எந்த ஊர் கொண்டு போறீங்க? இது வந்து திருநெல்வேலி மாவட்டம் திட்டியூர் பக்கத்துல செங்குளம். சரிங்க, எல்லாமே நல்ல பெரிய சைஸும் வாங்கியிருக்கீங்க. ஆமா, மயிலம்பாடி ரகமும் வாங்கியிருக்கீங்க, குட்டிகளும் வாங்கியிருக்கீங்க. ஆமா, இந்த சின்ன குட்டிகள்லாம் வளப்புக்கு போகுது. சரிங்க சரிங்க, சூப்பர். இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி? சந்தை நிலவரம் கொஞ்சம் கிராக்கியா தான் இருக்கு. அதிகம்ங்கிறீங்க? ஆமா, அதாவது பக்ரீத் டைம்ல கொஞ்சம் அதிகமா தெரியும். என்னங்க? பக்ரீத் டைம்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதாவது இப்போ வந்து நீங்க யாருக்குன்னே நிறைய குட்டிகள் வளர்க்கறது உண்டு. ஆமா, இப்ப குட்டிகள்ல நீங்க சின்ன குட்டிகளை வளர்க்க கொண்டு போனோம்னா தடுப்பூசி, பூச்சி மருந்து அந்த மாதிரி எதுவும் கொடுப்பீங்க? எல்லாம் உடனே போடுவோம். பிபிஆர் போடுவோம், அப்புறம் ஹைடெக் போடுவோம். சரிங்க, அது போட்டு தான் வளர்க்க முடியும். பண்ணைக்கு போனோடனே போட்டுறோம். ஆமா ஆமா, இந்த மருந்து எல்லாம் போட்டா தான் வளர்க்க முடியும். இன்னைக்கு நிலவரம் வந்து கூட தான் அப்படிங்கிறீங்க? இன்னைக்கு கொஞ்சம் கூட தான். அப்புறம் நாளைக்கு காலையில வாங்கிருக்கலாமே? நாளைக்கு செம்மறி அதிகமா வராதுல்ல. செம்மறி வெள்ளிக்கிழமை தான் வரணும். செம்மறி கடை தான் எங்களுக்கு தேவைப்படுது. அதனால செம்மறி வாங்குறதா. செம்மறி வாங்கினா வெள்ளிக்கிழமை தான் வரணும். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. இப்போ காலையில வரணும். முன்னாடி சாயங்காலம் வருவோம். இப்போ காலையில வந்தா தான் வாங்க முடியும். சரிங்க சரிங்க, சூப்பர். பிடிச்சு கொண்டு போறோம். சரிங்க, 37,000 ரூபாய் சொன்னாங்க. சரிங்க, 32,500க்கு எடுத்துருக்கேன். சரிங்க. இது கடையனூர் போகுது.
நல்லூர் போகுது. ஆமா, ஆமா. இது பக்ரீத்துக்கா எப்படிங்க? பக்ரீத் வியாபாரத்துக்கு தானே. பக்ரீத் வியாபாரத்துக்காக கொண்டு போறீங்க. ரெண்டுமே நல்ல சைஸான நல்ல பொட்டு size, குட்டி. பொட்டு குட்டி. இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி ரேட்டு கூடவா குறைவா எப்படி? அது கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு, நடுத்தர மாதிரி தான் சரிங்க. இருக்கு. விலை கூட சொல்ல முடியாது, குறையும் சொல்ல முடியாது. மக்கள் வந்தாங்க நல்லா வாங்கலாம். வாங்குவாங்க. ஆமா. சரிங்க. ஆனா ரெண்டுமே பல் போட்டுருச்சா போடல? இல்ல பல்லு போடல இன்னும். பல்லே போடல. நல்ல சைஸ், நல்ல நெட்டு, நல்ல ஒரு உயரம், நல்ல ஒரு சைஸ் இருக்கு. இந்த மாதிரி குட்டியை வாங்கையில நம்ம என்ன அமௌண்ட் வந்து நம்ம நிர்ணயிச்சுட்டு வரலாம் சந்தைக்கு வர்றவங்க? மேக்ஸிமம் ஒரு 18 ரூபா அந்த மாதிரி கிடையாது வந்து வாங்கிக்கலாம். ஒரு குட்டி ஒரு குட்டி. அந்த ரேஞ்ச் வந்துடும். 18,000 ரூபா இருந்தால் தான் அந்த குட்டி மேலே நல்ல குட்டியை வாங்க முடியும். சரிங்க சரிங்க. நல்ல ஒரு சைஸு, நல்ல ஒரு தரம், சூப்பர். இன்னைக்கு சந்தையில் வந்தாலே நல்ல ஒரு ரெண்டும் ஜோடி குட்டி. நல்ல புளியம்போரு. ஆமா. ரெண்டு செனை உண்டா இல்ல எப்படிங்க? இல்ல சென்னை ரெண்டுமே செனை கிடையாது. இளஞ்சனை கூட கிடையாதா? ஆனா செனை பிடிக்க பருவம் வந்துட்டு என்னன்னா இது ரெண்டு சேர்த்து என்ன விலை வந்துச்சு? இது 16 ரூபா சொல்லி 15 ரூபா 15 ரூபான்னு வாங்கிட்டு வந்தோம். 16 சொல்லி 15 ரூபான்னு வாங்கிட்டு வந்துருக்கோம். சரிங்க. இது ரெண்டுல என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்கு? ஸ்பெஷல்லாம் கலரும் ஸ்பெஷல் தான். ஆமா. நல்ல நெட்டு, நல்ல ஒரு உயரம். பல் போட்டுச்சா பல் போடலையா? இன்னும் பால் போடல. பல் போடல. இப்போ அப்படின்னா எத்தனை மாசம் குட்டியான இருக்கும் அது? இது நான் 6 மாதம் குட்டி இருக்கும். 6 மாசம் தான் இருக்கும். அதுக்குள்ளே நல்ல வளர்த்தி நல்லா வந்துட்டு இது விலை குறைச்சி தர மாட்டேன்ட்டாங்களா? எவ்வளவு குறைக்கலாம்னு எதிர்பார்த்தீங்க நீங்க? உங்க கணிப்பென்ன? 1000 ரூபா குறைச்சலான்னு பார்த்தோம். அது குறைக்க முடியல. சரிங்க. நான் நாளைக்கு காலையில சந்தைக்கு வந்தா கொஞ்சம் ரேட்டு கம்மியா வாங்கலாமே. ஏன்னா சனிக்கிழமை வெள்ளாடுகள் நிறைய வரும். நீங்க வெள்ளிக்கிழமை வந்துட்டீங்க. ரொம்ப வேலை நடக்குதா? சரிங்க. அதனால வெள்ளிக்கிழமை வந்தாச்சு. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு புளியும் போது அது என்ன கலது? செம்போரா? செம்பர். அது செம்போரு. இன்னைக்கு கொண்டு போனோம்னா தடுப்பூசி பூச்சி மருந்து எதுவும் உண்டா இதுக்கு? இதுக்குள்ள எதுவுமே கிடையாது. மேய்ச்சலா கையறையா? கையறை தான். மேய்ச்சல் கையறை தான். கையறை வச்சுதான் வளர்க்கறது உண்டு. சரிங்க சரிங்க. சூப்பர்ண்ணே. சொல்லிட்டு இருக்கிறீங்க 22 ரூபா சொல்லுதேன். சரிங்க. என்ன வேணா கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கிறீங்க? 18 ரூபா 19 ரூபான்னு வந்தா வித்துருவாங்க. ஓகே. இது ஆட்டுக்குள்ள நல்ல உக்கடாயி. ஆமா. இது பல் போட்டுச்சா பல் போடல? பால் போடல. பல் போடாத குட்டி தான். ஆமா. எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? இது கொப்பம்பட்டி. சரிங்க. இன்னைக்கு நிலவரம், சந்தை நிலவரம்னு பார்த்தா எப்படி இருக்கு? சந்தல நிலவரம் அவ்வளவுக்குள்ளதான் இருக்கு. சரிங்க. இது நல்ல ஒரு பொட்டு கிடாயி. எட்டயபுரத்துக்கு ஃபேமஸான பொட்டு கிடாயி. கொம்பூருன குட்டி. ஆமா. இன்னைக்கு சந்தையில வந்து விலை இல்லைங்கிறீங்க. ஆமா. குட்டி வந்து இங்க ஃபைனலா கொடுக்க போறேன் அப்படின்னா இந்த ரேட்னா கொடுத்துருவோம்னா அப்படி என்ன ரேட் கொடுக்கலாம்? அதான் 18 ரூபா 19 ரூபானா கொடுத்துரும். அது குறைஞ்சு கிடையாது. அது குறைஞ்சு. சரிங்க. இது எடையே பெரிய இடம் வரும். ஆமா. இடம் வரும். 20 கிலோ 22 ரூபா கிலோ வரும். உறுதியா வரும். வரும். இன்னைக்கு வந்து கறி எடைக்கு. கறி எடைக்கு வந்துரும். சரிங்க. சந்தை நிலவரம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால ரேட்டு கம்மியா ரேட்டு கம்மி. ஒண்ணுதான் கொண்டு வந்தீங்களா? ஒண்ணுதான் கொண்டு வந்தீங்களா? சரிங்க. இது கை வளர்ப்புல வளர்த்ததா இல்ல ஆட்டுல கிடந்ததானே? கை வளர்ப்பு. கை வளர்ப்பு குட்டி தான். சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க. ஆ. காயடிச்ச கடாயா காயடிக்காத கடாயா? காயடிக்காத கடாய். சரிங்க. என்ன காரணத்துக்காக வாங்கிருக்கீங்க ரெண்டும்? ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கடாயா வாங்கிட்டீங்க. பல்லு எப்படிங்க? பல்லு 6 பல்லு. என்ன ரேட் வந்துச்சு இது ரெண்டும்? 38,000 வந்து. 38,000. எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? தூத்துக்குடி. தூத்துக்குடி தான் கொண்டு போறீங்க. சரிங்க. ரெண்டு தான் அமைஞ்சிருக்கா வேற எதாவது அமைஞ்சிருக்கா? இது 2 தான். இது ரெண்டும் தான். சரிங்க. சூப்பர். ஆடு ஒரு குட்டியா? ஒரு குட்டி. ஏன் ஒரு குட்டி தான் ஆடு போட்டிருக்கா? ஒரு குட்டி தான் போட்டிருக்குது. சரிங்க. ஆடு பல்லு? பல்லு 4. சரிங்க. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? 15 ரூபா 15 ரூபா. என்ன விலைன்னா கொடுப்பீங்க? ஒரு 13 ரூபானா கொடுத்துருவோம். ஃபைனல் ரேட் 15. இது ஒண்ணுதான் கொண்டு வந்துருக்கீங்களா? எக்ஸ்ட்ரா கொண்டு 10 வந்துருக்கீங்க? கொண்டு வந்த வித்துருச்சு. சரிங்க. இது கன்னி ரகத்தை சார்ந்தது. இது மறையாடு. மறையாடா? ஓகே. இது எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? நாங்க இளையரசனந்தல். சரிங்க. அதாவது இது ஆட ஃபைனல் ரேட் கொடுக்கணும்னா இந்த விலைனா கொடுத்து நவுண்டுப்பா அப்படின்னா என்ன விலை? அதான் அந்த வேலை கொடுத்துடலாம். அது குறைஞ்சு கிடையாது. அது குறைஞ்சில்ல. சரிங்க சரிங்க. சூப்பர். ஆனா நல்ல ஒரு ஆடு ஒரு குட்டியோட இருக்கு. ஆமா. போடும்போதே ஒண்ணுதான் போட்டுச்சா இல்ல ரெண்டு போட்டுச்சா? ஒரே ஒரு குட்டி தான் போட்டு. ஒண்ணுதான் போட்டு நல்லா வளர்த்துருக்கு. சரிங்க. ரொம்ப நன்றி. சூப்பர். உண்மையே சொல்லிட்டீங்க. உண்மை குட்டிகள் இருக்கு. 50 குட்டி. எல்லாம் கிடா குட்டியா பொட்டை குட்டிகளா? எல்லாம் கிடா குட்டி. எல்லாமே கிடா குட்டிகள் தான். ஜோடி என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப? சோடு 5000. சரிங்க. ஃபைனல் என்ன விலை கொடுக்கலாம்? ஃபைனல்ல ஒரு 14 ரூபா கொடுக்கலாம். 14,000 கொடுக்கலாம். ஒரு 50 குட்டி பக்கமா இருக்குதுங்கிறீங்க. எல்லாமே கிடா குட்டிகள் தான். இந்த குட்டிகள்லாம் எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? எப்படி போட்டு வளர்க்க வேண்டியது இருக்கும்? இது 4 மாசம் குட்டி தான். சரிங்க. எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? இது நம்ம லக்கம்பட்டி. சரிங்க சரிங்க. இது எல்லாம் மேய்ச்சல் குட்டி தான். மேய்ச்சல் போயிட்டு வந்த குட்டி தான். சரிங்க சரிங்க. இன்னைக்கு எதுவும் விற்பனையா இருக்கா? விற்பனை கம்மி தானா? கம்மி தான் இருக்கு. இன்னைக்கு விற்பனை கம்மி தான். பக்ரீத் வியாபாரம்னால பெரிய கடையாக தான் விற்பனையாவது, சின்ன குட்டிகள் விற்பனை இல்லை. சரிங்க சரிங்க. ஃபைனலாக என்ன வேணாலும் கொடுக்கலாம்? ஃபைனலாக ஒரு 14 தான் கொடுக்கலாம். சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர். சரிங்க.
கொண்டு வந்துருக்கீங்க? எல்லாரும் ஒரு 70 ஊட்டி கொண்டாந்து. சரிங்க, எல்லாமே கிடா குட்டிகளா பொட்டை குட்டிகளா? ஊட்டி போட்டு கொடுத்தாச்சு. அந்த அது நம்ம குட்டிகளா எப்படி? அது ஜோடி என்ன விலை சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஜோடி 11 ரூபாய்க்கு வித்துருக்கு. விற்பனை ஆயிருச்சு. ஆமா. இது என்ன விலை சொல்லிட்டு இருக்கிறீங்க? இது 10 ரூபாய்க்கு கேட்காங்க. கேட்கறாங்க. என்னென்ன கொடுக்கலாம் நம்ம? 12 ரூபா கொடுக்கணும். அதோட இது பெரிய குட்டியான அது பொட்டு குட்டி இது மயிலம் மாதிரி. எது ரேட்டு நல்ல, எது விற்பனை வாய்ப்பு நல்லா இருக்கு? ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. விற்பனை வாய்ப்பு ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு சந்தை நிலவரம் பார்த்தா எப்படின்னா கூடவா குறைவா? மோசமா தான் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. இன்னைக்கு சந்தை நிலவரம் வந்து கம்மியா இருக்குங்கிறீங்க. குட்டிகள் வந்து 70 குட்டியும் விற்பனை ஆயிருச்சா இல்ல இருக்கா? இல்ல இப்போதான் வச்சிருக்கேன் 40 கிடக்கு. 40 குட்டி இருக்கு. விற்பனை ஆயிருமானே? சரியில்ல சந்தேகம் தான். விற்பனை அது ஏன்னா வெயில் வேற ஜாஸ்தியா இருக்கு. கடமையா இருக்கு. எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? வீடு தான் கோயில்பேட்டை லோக்கல் தான். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர். வியாபாரி விவசாயியானே? வியாபாரி தான். வியாபாரி தான். சரிண்ணே சரிண்ணே, ரொம்ப நன்றிங்கண்ணே. சூப்பர். பொட்டு குட்டி ரொம்பவே அழகாவே இருக்கு. இந்த குட்டிகள்லாம் பார்த்தோன்னே திருப்திகரமா மக்கள் வாங்கிடுவாங்க. பாருங்க, அழகான கரும்பொட்டு குட்டி. இது என்ன விலைண்ணே? என்ன ரேட்டு? அந்த ஜோடியான ஒரு கரும்பொட்டு ஒரு செம்பொட்டு ஜோடி 15,000. என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சாங்க? எவ்வளவு குறைச்சாங்க? சரிங்கண்ணே, சூப்பர். சரி, கரும்பு குட்டியா? இது என்ன விலைண்ணே? 7 ரூபாய். சரிங்க, என்ன விலை முதல்ல சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சாங்க? 8 ரூபா சொல்லி 8,000 ரூபா சொல்லி அது 1000 ரூபா குறைச்சி வாங்கிருக்கீங்க. இந்த குட்டி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் இந்த கருப்புல? கருப்பு வந்து ஒரு இதுக்காக வளர்க்குறது. ஒரு அழகுக்காக. நல்லா கருப்புனா நல்லா ஒரு தெளிவா இருக்கும். குட்டி வளர்த்தாலே வீட்டுல தோரணையா இருக்கும். ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்களா? வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா வாங்கிருக்கீங்க? வீட்டில் இருக்குது. வீட்டுல வேற 2 இருக்கா? சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிண்ணா. இன்னைக்கு சந்தன கூடவா குறைவா? குறையும் இல்லை. கரெக்டான வேலை. சரிங்கண்ணா.